அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த ஒரு நல்ல கதையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு தினசரி பழக்கத்தின் சக்தி. ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் எந்த வேலையும் தொடர்ந்து செய்யும் பழக்கம் இல்லை. ஒரு நாள் அதிகாலையில் எழுவான், அடுத்த நாள் தாமதமாக தூங்குவான். சில நாட்கள் உடற்பயிற்சி செய்வான், பிறகு அதை நிறுத்தி விடுவான். அதே கிராமத்தில் வயதான தோட்டக்காரர் இருந்தார். அவர் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து தனது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி தோட்டத்தை சுத்தம் செய்வார். மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அவர் தனது பழக்கத்தை ஒருபோதும் மாற்றவில்லை. ஒரு நாள் அருண் கேட்டான், தாத்தா, நீங்கள் இவ்வளவு வயதான பிறகும் ஏன் தினமும் இதையே செய்கிறீர்கள்? தோட்டக்காரர் சிரித்தபடி ஒரு சிறிய செடியை காட்டி சொன்னார், இந்த செடிக்கு நான் தினமும் சிறிது தண்ணீர் ஊற்றினேன். ஒரு நாளில் அது அதிகமாக ஊறவில்லை, ஆனால் தினமும் கொடுத்ததால் இன்று பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறது. பிறகு அவர் அருணிடம் கூறினார், வெற்றி என்பது ஒரு நாளில் பெரிய செயலை செய்வதால் வராது, தினமும் சிறிய நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்வதால் வருகிறது. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் பதிந்தன. அன்றிலிருந்து அவன் தினமும் காலையில் சீக்கிரம் எழுவது, 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வது, 1 மணி நேரம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்ற சிறிய பழக்கங்களை உருவாக்கினான். 1 வருடம் கழித்து அருணின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. அவன் ஆரோக்கியமாகவும் தன்னம்பிக்கையுடன் தனது இலக்குகளை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, தினமும் செய்யும் சிறிய நல்ல பழக்கங்கள் காலப்போக்கில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நமது எதிர்காலம் நாம் தினமும் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் உருவாகிறது. நண்பர்களே, தினமும் ஒரு செயலை தொடர்ந்து செய்வது என்பது மிகவும் கடினமான விஷயம். அவ்வாறு ஒரு மனிதனால் செய்யவும் முடியாது. அது இன்னொருத்தர் மூலமாக நிர்பந்திப்பதன் மூலமாக செய்யலாமே ஒழிய நாமாம் செய்வது என்பது மிக மிக கடினம். ஆனால் அந்த பழக்கத்தை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு விதையும் நான் கூறுகிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து 100 நாட்களோ 90 நாட்களோ செய்ய முடியாது. கண்டிப்பாக நடுப்பில் கேப் விழும். 10 நாள் செய்யலாம், ஒரு நாள் 2 நாள் கேப் விழும். பட் நீங்கள் 13ஆம் நாள் திருப்பி ஆரம்பித்து விட வேண்டும். தொடர்ந்து 13, 14, 15, 20 நாள் செய்கள், திருப்பி 2 நாள் கேப் வரும், பரவாயில்லை, திருப்பி 2 நாள் கழிச்சு ஆரம்பித்து விடுங்கள். இப்படியே பாத்தீங்கன்னா 100 நாட்களில் நீங்கள் 80 நாள் வேலை செய்திருப்பீர்கள். இதுதான் வெற்றி. 100 நாட்களில் 100 நாளும் வேலை செய்வது அந்த ஆண்டவனால் கூட முடியாது. அவர் கூட சில நாள் ரெஸ்ட் எடுத்து பூகம்பத்தை வர வைத்து விடுகிறார். அதனால் 100 நாட்கள் 80 நாள் செய்தாலே வெற்றிதான். கவலையை விட்டு விட்டுங்கள். 100 நாட்கள் 80 நாட்கள் இலக்காக கொண்டு செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.